தமிழகத்தில் ஒரே நாளில் கோவை, திருச்சி, திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இது தொடர்பாக போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. மேலும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் சுப்பிரமணியன் என்ற பெயரில் வந்த இமெயிலில் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரியவந்தது. மேலும் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். சோதனை முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. மேலும் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது.